Hello Genius, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை படிச்சுருந்துருப்பீங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா யூ கேன் சி இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஹேவ் அ சம் ரீஜியன். ஸோ இந்த ரீஜியனில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டூ த போர்டு வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இன்டூ த போர்டு போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் உள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா as long as it is inside that uniform magnetic field அது மேலே கான்ஸ்டண்ட்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால இட் வில் ஃபாலோஸ் த சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ இட் வில் ஃபாலோ த சர்க்குலர் பாத். இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்முலாஸ் அந்த ஐடியாஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் வித் சம் அனிமேஷன் அண்ட் சிமுலேஷன் ஆல்சோ. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு யூ வில் மிஸ் சம்திங். ஓகே, ஸோ அஸ்லாங்கஸ் இது வந்து உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுனா இட் வில் ஃபாலோ த சர்க்குலர் பேத். ஸோ சர்க்குலர் பேத்தில் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் டைம் வந்து அது மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் சென்டர் வந்து ஆக்ட் ஆகும். இது எப்படி இந்த டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இது என்ன ரூல் யூஸ் பண்ணுறது, எப்படி அந்த டேரக்ஷன்லாம் கண்டுபிடிக்கின்றது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு சின்ன வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அது உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஸோ இந்த டேரக்ஷனில் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்டில் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ ஐ வில் கிவ் யூ த ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிகல். ஓகே, Q இன்டூ V வெக்டார், வெலாசிட்டி வெக்டார் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் வந்து எங்கே இருக்குன்னா இன்டூ த போர்டு வந்து போகுது. ஓகே, இன்டூ த போர்டு. வெலாசிட்டி வெக்டார் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் தட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர் QVB sin theta. ஸோ இந்த கேஸில் வெலாசிட்டி வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டாரும் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஐ மீன் இது போர்டுக்கு உள்ளே போகுது, இது ரைட் ஹேண்ட் சைடில் போகுது. ரைட், ஒன் இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒன் இன் ஜெட் ஆக்சிஸ். ஸோ போத் ஆர் ஹேவிங் 90 டிகிரி. ஸோ அதனால் sin 90 ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபைனல் ஃபார்மேட் வந்து நமக்கு என்ன வந்துடும்னா QVBன்னு வந்துடும் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த கேஸில் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சர்க்குலர் பேத்தை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி சிமுலேஷன் எல்லாம் வந்துகிட்ருக்கு, ரூல்ஸ்லாம் எப்படி செக் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ இப்போ இதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா QVB. ஸோ இது ஒரு சர்க்குலர் பேத்தில் போகிறனால இட் வில் ஈக்குவல் டு தட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் mv²/r. வீன்றது வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், ஆன்றது ரேடியஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ரெண்டுமே ஒன்று பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ இட் வில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும். ஸோ இது நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த ரேடியஸ் ஆஃப் பேத் எப்படி இருக்கும், சம் அதர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் பேத் எப்படி இருக்குன்னா ஐ கேன் கேன்சல் திஸ். ஒரு வெலாசிட்டியும் இங்கே ஒரு வெலாசிட்டி ஸ்கொயர் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா இட் வில் பி லைக் திஸ். கரெக்ட்? இப்படி வந்துருச்சு அப்படின்னா we can take the radius from this. So radius equal to mv, mass into velocity by charge into magnetic field in கிடைக்கும். So this is a relation. It is based on velocity, it is based on momentum. You know that momentum உங்களுக்கு என்ன தெரியும், mass into velocity, right? So அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபார் அ கிவன் சார்ஜ், நம்ம எடுக்கிற பர்டிகுலர் சார்ஜுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் அண்ட் அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். தட்ஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆகும்னா we have some variables. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், வெலாசிட்டி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட்? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஃபாலோ பண்ணுற ரேடியஸ் வந்து சின்னதாகும். நீ எந்த அளவுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே போறியோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்தளவுக்கு ரேடியஸ் வந்து என்ன ஆகிட்டே போகும், சின்னதாகிட்டே போகும். அந்த ஐடியா தான் நமக்கு இருந்து கிடைக்கிது. ரைட்? ஸோ ரிமெம்பர் தட் யூ வில் நோ எவ்ரி திங் இன் த சிமுலேஷன். எல்லாமே புரியும், ரூல்ஸுமே நான் பின்னாடி சொல்லித்தரேன், ஜஸ்ட் வெயிட். ஸோ செகண்ட் நோட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வெலாசிட்டி ஆர் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வாட் எவர் இட் இஸ், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அதை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் பேத்தும் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரிஞ்சா? அதே மாதிரி தான் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஐடியா நமக்கு கிடைக்குது. ஸோ இன் அடிஷன் டு தட் யூ ஹேவ் டு நோட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்சோ. சரியா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் திங் it can change the
இட் கேன் சேஞ்ச் த வெலாசிட்டி, அதில் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா இட் கேன் சேஞ்ச் த மொமெண்டம். ஓகே, ஸோ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா as well as மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் cannot சேஞ்ச் த ஸ்பீட், அதாவது ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியாது. அது என்ன ஸ்பீடில் உள்ளே என்டர் ஆகுதோ அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியாது, வெலாசிட்டியை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வெலாசிட்டி ஸ்பீடு வேறு. ஸோ வெலாசிட்டின்றது ஸ்பீட் as well as டைரக்ஷன், ரைட்? ஸோ அதுதான். ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறதுனால மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ எஸ் தட்ஸ் இட். ஐ மீன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஸ்பீடு சேஞ்ச் ஆகாதனால கைனட்டிக் எனர்ஜி வில் நாட் சேஞ்ச். புரியுதா? ஸோ கைனட்டிக் எனர்ஜி வில் நாட் சேஞ்ச். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நவ் ஐ வில் கிவ் யூ தட் கம்ப்ளீட் ஐடியா. ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த டேரக்ஷன், ஃபோர்ஸ் டேரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா அந்த ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து உங்களுக்கு சிமுலேஷன் பின்னாடி வரும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிமுலேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் how to find that magnetic force direction with the help of that particular equation, magnetic force, right? FB equal to Q into V cross B. It is very simple. Okay, listen. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I'm just going to take one charged particle. So இந்த பென் இருக்குல்ல, this is my charged particle. So it having some charge Q. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, so we are having some one board right here. ஸோ இந்த போர்டில் தான் நம்ம charged particle மூவ் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபார்முலா தெரியும், V அண்ட் வெலாசிட்டி அண்ட் வெக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் இருக்கும். நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டரை ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் எப்படி போக போகுதுன்னா இன்சைட் த போர்ட், இன்டு த போர்ட், ஐ மீன் வெளியிலிருந்து போர்டுக்கு உள்ளே போக போகுது. ஓகே, இது த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். போர்டுக்கு வெளியே உள்ளே போயிட்டுருக்கு, ஐ மீன் இன்டு த போர்டு வந்து போயிட்டுருக்கு. திஸ் த டைரக்ஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திஸ் மை சார்ஜ் பார்ட்டிகல், இது ஒரு வெலாசிட்டியில், ஐ மீன் பாசிட்டிவ் சார்ஜ் எண்டில் என்டர் ஆக போகுது. ஸோ ஐ கேன் சி ஹியர் திஸ் லிமிட் இருக்குல்ல, இந்த லிமிட் தான், இந்த இடத்துல இருந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆக போகுது கம்ப்ளீட் த்ரூஅவுட் த ரீஜியன். ஓகே, நவ் இட் இஸ் மை பார்ட்டிகல், இட் ஹேஸ் சம் வெலாசிட்டி, ஒரு வெலாசிட்டியோட உள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜியனுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கண்டிப்பாக சார்ஜ் பார்ட்டிகல் மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாது, அதோட வெலாசிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணுதுன்னா ஸோ இட் வில் ஒன்லி சேஞ்ச் த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும், யூ நோ தட். ஸோ இப்போ என்ன ஆகும், இது உள்ளே என்டர் ஆச்சுன்னா உள்ளே என்டர் ஆனோடனே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஸோ ஈச் பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் பேத்தை வந்து ஃபாலோ பண்ண வைக்கும். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ், டோன்ட் வரி. ஸோ இப்போ இங்கே என்டர் ஆகுதுன்னா மேபி ஐ வில் ஷோ யூ. ஒரு வெலாசிட்டி இப்போதான், ஸோ யூ ஹேவ் டு டேக் யுவர் ஹேண்ட், ஸோ ப்ளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, திஸ் இஸ் வெலாசிட்டி டைரக்ஷன். ஐ பிளேஸ் மை ஹேண்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போர்டுக்குள்ளே போதா, ஸோ இந்த 4 ஃபிங்கர்ஸையும் உள்ளே பெண்ட் பண்ணுங்கள், போர்டுக்குள்ளே பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். தம்ப் எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுன்னா இட் இஸ் பாயிண்டிங் இன் திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பார்ட்டிகல் உள்ளே என்டர் ஆன உடனே இட் வில் ட்ரை டு சேஞ்ச் இட்ஸ் பேத் பிகாஸ் இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுதா. ஸோ இது வந்து என்ன ஆகும், உள்ளே வந்ததுக்கு ஜஸ்ட் இட் ரொட்டேட்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்டில் செக் பண்ணலாம். இந்த பாயிண்டில் வந்து வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த போர்டாக இருக்குது, ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஓகே, புரியுதா? அப்போ என்னன்னா இன்னும் கொஞ்சம் டேர்ன் ஆகும், இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி டைரக்ஷன், மேக்னெட்டிக் இன்டு த போர்ட், இந்த தம்ப் வந்து இந்த பக்கம் பாயிண்ட் பண்ணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி இந்த பக்கம் டேர்ன் ஆகும், புரியுதா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்தோன்னா மேபி இது சென்டராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இந்த பாயிண்டில் பென்னு வந்து இங்கே இருக்கும். ஸோ த இன் திஸ் டைரக்ஷன் த ஃபோர்ஸ் அண்ட் இட் வில் மூவ் ஹியர், யூஸ் யுவர் ரைட் ஹேண்ட், ஸோ த ஃபோர்ஸ் வில் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இது இப்படி மூவ் ஆகும். தென் யூ கேன் டேக் யுவர் ரைட் ஹேண்ட் இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம்ப் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், ஸோ இட் வில் ரொட்டேட். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜ் பார்ட்டிகல் உள்ளே வரும்போது it will completely follows the circular path. Okay, maybe I will show you some animation so you can understand it in a better way. Yes, இந்த சிமுலேஷனில் நம்ம வந்துட்டு இந்த மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற சிமுலேஷனில் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன மூவிங் சார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும்போது
ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் தான் லோவர் அண்ட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் செக் பண்ண போகிறோம். ஐ எம் நாட் கோயிங் டு சென்ட் எனி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹியர். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மேலே டைம் இருக்குது, அதான் சிமுலேஷனை வந்து உங்களுக்கு அனிமேஷனாக ஷோ பண்ண போகுது. அண்ட் வெலாசிட்டி வி கேன் சேஞ்ச் அண்ட் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், மாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டிங் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ கரண்ட்டாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து 0 செட் பண்ணியிருக்கேன். கரெக்ட், 0 செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸே இருக்காது. கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸே இருக்காதுன்னா அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும். கரெக்ட், யூ கேன் see தட். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கிளோட டைரக்ஷன் தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக போகுது. விச் மீன்ஸ் அன்டீவியேட்டட், நோ ஃபோர்ஸ். அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக. ஸோ அதனால் ரேடியஸ் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், இன்ஃபைனைட். புரியுதா, ரேடியஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளால் சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணாதது. கரெக்டாக, இதுதான் ஆக்சுவலானது. இப்போ நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நான் நெகட்டிவ் பண்ணேன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்டூ த போர்ட் போகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் பாசிட்டிவ் பண்ணேன்னா அவுட் ஆஃப் த போர்ட், ஐ மீன் கீழேருந்து மேலே வரும். யூ கேன் செக் ஹியர், மேபி ஐல் ஷோ யூ. இப்போ நான் நெகட்டிவ் பண்ணுறேன், என்ன ஆகுது, அந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் தெரியுதா, அது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். நான் நெகட்டிவ் டைரக்ஷனில் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண நம்பர் ஆஃப் ப்ளூ arrows will increase, which means அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யூ கேன் see அந்த ரேடியஸ் ஆஃப் பேத் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதா. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0ல் இருந்து ஜீரோலேருந்து நான் நெகட்டிவ் ஆக்காக, விச் மீன்ஸ் கீழே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி டீவியேட் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா ரேடியஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அஸ் லாங் அஸ் நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாமல் வெலாசிட்டியை ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி அவர் ரேடியஸ் ஆஃப் பேத் வந்து சின்னது பண்ணிக்கிட்டே போய்டும். லைக் திஸ், சி யூ கேன் சி. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும், அகெயின் இன்க்ரீஸ் பண்ணனா ரேடியஸ் ஆஃப் பேத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லைக் திஸ், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் சம் கேஸ் அன்டிவியேட்டடாக போயிட்டு தென் 0 ஆகிடும். தெர் இஸ் நோ ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணேன்னா இட் வில் டேர்ன் டு இன் திஸ் டைரக்ஷன். ஸோ யூ கேன் அந்த ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி பாருங்கள். யூ கேன் clearly get all the ideas. ஸோ இதான் ஜென்ரலான ஐடியா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஷோ த சிமுலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ நான் மாஸ் அண்ட் சார்ஜ் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ஐ வில் ஃபிக்ஸ் தட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை செட் பண்ணியாச்சு. இப்போ டவுன் த டைரக்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ரைட், ஸோ இந்த பார்ட்டிக்கல் வெலாசிட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. டேக் யுவர் ரைட் ஹேண்ட் அண்ட் அந்த டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா ஃபிங்கர்ஸையும் டவுன் த டைரக்ஷன் பெண்ட் பண்ணிங்கன்னா யுவர் தம்ப் வில் பாயிண்ட் இன் டுவர்ட்ஸ் சென்டர். அந்த ப்ளூ கலர் சென்டர் தெரியுதா, அந்த பக்கம் உங்கள் தம்ப் வந்து ஆல்வேஸ் பாயிண்ட் பண்ணோம். ஸோ நவ் ஐ வில் ப்ளே த அனிமேஷன். சி இந்த பார்ட்டிக்கல் உள்ளே போகுது. ஸோ த ஃபோர்ஸ் அந்த க்ரீன் கலர் லைன் தெரியுதா, அந்த க்ரீன் கலர் லைன் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காட்டுற டைரக்ஷன். ஸோ இட்ஸ் கோ இன் அ சர்க்குலர் பேத். த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். ரைட், ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஒன்று பேலன்ஸ் பண்ணி இட் வில் ஃபாலோஸ் த சர்க்குலர் பேத். சி ஹியர், ஸோ எவ்ரி டைம் இட் கோஸ் லைக் திஸ் it will follows that circular path. So on the the pink color the velocity vector you can see. So on the green color the force, magnetic force vector, it always towards center. correct so அது ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் each and every moment you have to apply that formula FB equal to Q into V cross B. அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா it will give you that idea. கிளியர், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிமுலேஷனில் அப்படியே நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்ற போகிறேன். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்ற போகிறேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிக்ரீஸ் ஆகி 0 ஆகி அகெயின் அவுட் ஆஃப் த போர்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு 0 பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ளெக்ஷன் 0 ஆகிடும். தென் நான் பாசிட்டிவ் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ரேடியஸ் சின்னதாகிட்டே வரும். பட் யூ ஹேவ் டு யூஸ் அ ரைட் ஹேண்ட் ரூல் அகைன். இட் வில் டர்ன் இன் திஸ் டைரக்ஷன். புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? அவ்வளோதான். மேபி வி கேன் சேஞ்ச் த வெலாசிட்டி ஆல்சோ. ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே வரும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அதை சீக்கிரம் திருப்ப முடியாது. கரெக்டாக. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ரேடியஸை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு லைக் திஸ். இம்பாக்ட் பாயிண்ட் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே வரும். ஸோ தட் இந்த ரேடியஸ் ஆஃப் பேத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபார்முலா செக் பண்ணுங்கள். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் பேத் சேஞ்ச் ஆகும். இப்போ 1.7 இருக்குது. ஐ வில் இன்க்ரீஸ் தட். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சீக்கிரம்
இந்த ரேடியஸ் வந்து என்ன ஆகுது, பெருசாகிட்டே போகுது, பிகர் அண்ட் பிகர். ஒய்? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அந்த ஃபீல்டை வந்து சீக்கிரமாக, அந்த சார்ஜ் வந்து சீக்கிரமாக பெண்ட் பண்ண முடியாது, ஐ மீன் ரொட்டேட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அந்த ரீசன் தான். இதே நான் வெலாசிட்டி கம்மி பண்ணேன்னா ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வரும், சீக்கிரமாக திருப்பி விட்டுரும். ஸோ ரேடியஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஐடியா இஸ். ஓகே, ஸோ லைக் தட் யூ கேன் டூ எனி திங். அதுமாதிரி நீங்கள் சார்ஜையும் செக் பண்ண முடியும். சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி அந்த ஃபார்முலாவில் மேக்னெட்டிக், ஐ மீன் தட் ரேடியஸ் ஆஃப் பாத் ஈக்குவல் டு mb/bq, ஐ மீன் qb. q வந்து டினாமினேட்டரில் இருக்கும். q இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், யூ கேன் செக் தட் ஃபார்முலா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ரேடியஸ் சின்னதாகும். இப்போ சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணனா ரேடியஸ் சின்னதாகுதா, யூ கேன் ஏபிள் டு நோட்டீஸ் தட். கரெக்ட். ஸோ நான் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணால் ரேடியஸ் சின்னதாகிடுச்சு. இப்போ நான் சார்ஜ் டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் த ரேடியஸ். ஓகே, இப்போ நான் சார்ஜ் 0 பண்ணிட்டேன்னா அந்த பார்ட்டிகளுக்கு சார்ஜே கிடையாது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது, அன்டிவியேட்டடாக போயிடும். கிளியர்? இப்போ நெகட்டிவ் பண்ணேன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரான் மாதிரி, நெகட்டிவ் சார்ஜ்னால் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். சிம்பிள். ஸோ அதே மாதிரி யூ கேன் சேஞ்ச் த மாஸ் ஆல்சோ. ஸோ மாஸ் வந்து எங்கே இருக்கும், நியூமரேட்டரில் இருக்கும். மாஸ் அதிகமாச்சுன்னா ஐ மீன் அது மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் அதை பெண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ மாஸை கம்மி பண்ணேன்னா ரேடியஸ் ஆஃப் பாத் கம்மியாகும், சீக்கிரமாக திருப்பி விட்டுரும். மாஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட், ஐ மீன் இட் கேரிஸ் மோர் மொமெண்டம், ஈஸியாக திருப்ப முடியாது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியும், ஸோ அதால் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன ஸ்பீடில் உள்ளே என்ட்ரு ஆகுதோ அதே ஸ்பீடில் தான் அந்த ரீஜனுக்குள்ளே அது போய்கிட்டு இருக்கும். But it can able to change the velocity. Velocity means it has a speed as well as direction, right? So direction change ஆனாலும் velocity change ஆகும். So that momentum change ஆகும். Correct? So speed change ஆகாதனால kinetic energy change ஆகாது. That is the important thing. So இந்த whole processல kinetic energy change ஆகாது, velocity change ஆகும், speed change ஆகாது. I hope you understand. So this is what the simulation tells us. Okay? Very simple. Still, if you have any doubt or any clarification, you can ping me that, your doubts in the comment section. Definitely I will address that. Okay, கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.